ஹொர்முஸ் ஜலசந்தியில ஆல்ரெடி 1500க்கும் மேற்பட்ட பாரிய டேங்கர் கப்பல்களும் அதை தாண்டி சிறிய அளவிலான கப்பல்கள் பலவும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பல்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகள், சமையற்காரர்கள், அதிலே வேலை செய்யக்கூடியவர்கள் என்று பல பேரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான உணவு தேவைகள் முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தோல்வியுற்ற நாடாக இருந்திருந்தால் இதெல்லாம் பேசுறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாக அவர்கள் ஜெயிச்சிருக்கிற காரணத்தினாலதான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய முற்றுகை நீக்கப்பட்டு ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில ஜலசந்தி மீதான முழு கட்டுப்பாடு ஈரானுக்கு இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள்ள பல இடங்கள்ல புகை மூட்டம் வெளிப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஈரானுக்குள்ள யுஏஇ தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்களை நடத்திய யுஏஇனுடைய விமானங்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக் கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருந்தன என்கிற செய்திகளை ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான 2 ஆண்டுகால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு உடனடியாக ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஈரான் மீதான 2ஆம் கட்ட தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் 40 நாட்கள் தொடர்ந்து நடத்திய நிலையில தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் பேச்சளவில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாகிஸ்தான் அதை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கான